அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தின் நாளில வாசிக்கலாம். 1 நாளாகமம் புத்தகம் 26 துவங்கி 1 நாளாகமம் புத்தகம் 26 துவங்கி முதலாம் குறிப்பேடு 26. வாயிற்காவலர். வாயில் காப்போரின் பிரிவுகளான கோராகியரில் ஆசாப்பின் குடும்பத்தை சேர்ந்த கோரேயின் மகன் மெசலேமியாவின் புதல்வருள் செக்கரியா மூத்தவர், 2ஆம் அவர் ஏதியவேல், 3ஆம் அவர் செபதியா, 4ஆம் அவர் யாத்தனியேல், 5ஆம் அவர் ஏலாம், 6ஆம் அவர் யோகனான், 7வது எல்யகோவெனாய். ஓபேது ஏதேமின் புதல்வருள் செமாயா மூத்தவர், 2ஆம் அவர் யோசபாத்து, 3ஆம் அவர் யோவாகு, 4ஆம் அவர் சாக்கார், 5ஆம் அவர் நெத்தனியேல், 6ஆம் அவர் அம்மியேல், 7ஆம் அவர் இசக்கார், 8ஆம் அவர் பெயிலத்தாய். கடவுள் ஓபேது ஏதேமுக்கு ஆசி வழங்கியிருந்தார். அவருடைய புதல்வர் செமாயாவுக்கும் புதல்வர் பிறந்தனர். அவர்கள் ஆற்றல் மிக்கவராய் இருந்தனர். தங்கள் தந்தையின் குடும்பத்தின் மீது ஆட்சி செய்தனர். செமாயாவின் புதல்வர் ஒத்னி, ரபாவேல், ஓபேது, எல்சபாது, அவர்கள் சகோதரர் எலிஹு, செமக்கியா ஆகியோர் ஆற்றல் மிக்கவராய் இருந்தனர். ஓபேது ஏதேமின் புதல்வருள் அவர்களின் புதல்வரும் உறவின் முறையினரும் 62 பேர். அவர்கள் தங்கள் வேலையில் திறமை மிக்கவராயிருந்தனர். மெசலேமியாவின் புதல்வருள் அவர்கள் சகோதரரும் திறமை மிக்கவர்கள். இவர்கள் 18 பேர். மெராரியின் புதல்வருள் ஒருவர் கோசா. இவர் தம் புதல்வருள் சிம்ரி தலைமகன் அல்லாதவராயிருந்தும் அவர் தந்தை அவரை தலைவராக்கியிருந்தார். 2ஆம் அவர் இலிக்கியா, 3ஆம் அவர் தெபலியா, 4ஆம் அவர் சகரியா. கோசாவின் புதல்வரும் சகோதரரும் 13 பேர். இந்த பிரிவுகளில் இருந்த அவர்கள் சகோதரரை போல் வாயில் காப்போர் தங்கள் தலைவர்கள் கீழ் ஆண்டவரின் கோவிலில் பணிபுரிய நியமிக்கப்பட்டனர். அவர்கள் தங்கள் காவல் புரிய வேண்டிய வாயிலை தெரிந்து கொள்ளுமாறு தங்கள் தந்தையின் குடும்பங்களின்படி சிறியோர் பெரியோர் என்னும் வேறுபாடின்றி சீட்டு போட்டனர். கிழக்கு வாயிலுக்கான சீட்டு செலேமியாவுக்கு விழுந்தது. அவன் மகனும் விவேகம் உள்ள ஆலோசகருமான செகரியாவுக்கு வடக்கு வாயிலுக்கான சீட்டு விழுந்தது. தெற்கு வாயிலுக்கான சீட்டு ஓபேது ஏதோமுக்கு விழுந்தது. அவர் புதல்வருக்கு பண்டக சாலைகளுக்கானது விழுந்தது. சுப்பிமுக்கும் ஓசாவுக்கும் மேற்கு வாயில் மேட்டுப்பாதை நோக்கி சல்லக்கேத்து வாயிலும் விழுந்தன. காவல் முறை ஒரே சீராக அமைந்திருந்தது. கிழக்கே லேவியர் 6 பேரும், வடக்கே 4க்கு 4 பேரும், தெற்கு 4க்கு 4 பேரும், கருவூலத்தில் 2 பேரும், நெடுஞ்சாலை நோக்கி மேற்கு தூண் வரிசை வாயிலில் 4 உட்புறத்தில் 2 நியமிக்கப்பட்டனர். கோராகின் புதல்வருக்கும் மெராரியின் புதல்வருக்கும் குறிக்கப்பட்ட காவல் முறை இதுவே. கோவிலின் பிற பணிகள். லேவியருள் அகியா என்பவர் கடவுளுடைய கோவிலின் கருவூலத்திற்கு புனித பொருள்கள் வைக்கப்பட்ட கருவூலத்திற்கும் பொறுப்பேற்றிருந்தார். இலாதானின் புதல்வர் இலாதான் வழிவந்த கெர்சேனியரான இலாதாவின் வழியில் மரபில் மோதாதியர் குடும்பத் தலைவரான எகியேலின் புதல்வருள் சேத்தாமும் அவர் சகோதரராகிய யோவேலும் ஆண்டவரின் இல்ல கருவூலத்திற்கு பொறுப்பேற்றிருந்தனர். அம்ராமியர், இட்சகாரியர், எமோனியர், உசியலியர் ஆகியோருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. மோசேயின் மகனான கெர்சோமின் வழிமறைவில் தோன்றிய செபுவேல் கருவூலத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருந்தார். அவர் சகோதரர் எலியேசர், இவர் மகன் ரகபியா, இவர் மகன் ஏசையா, இவர் மகன் யோராம், இவர் மகன் சிக்ரி, இவர் மகன் செலோமித்து. தாவீது அரசரும் மோதாதியர் குடும்ப தலைவர்களும் 1000 தலைவர்களும்
100 தலைவர்களும் படைத்தளபதிகளும் அர்ப்பணித்த புனித பொருள்களின் கருவூலம் முழுவதற்கும் இந்த செலோமித்தும் அவர் சகோதரரும் பொறுப்பாய் இருந்தனர். அவர்கள் போரில் கைப்பற்றிய கொள்ளை பொருள்களினின்று எடுத்து ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்ப்பதற்காக அர்ப்பணித்திருந்தனர். அவ்வாறே திருக்காட்சியாளர் சாமுவேல், கீசின் மகன் சவுல், நேரின் மகன் அப்னேர், செருயாவின் மகன் யோவாபு ஆகியோர் அர்ப்பணித்திருந்தவை யாவும் செலோமித்தினுடையவும் அவர் சகோதரருடையவும் பொறுப்பில் இருந்தன. மற்ற லேவியரின் பணிகள். இட்சகாரில் கெனனியாவும் அவர் புதல்வரும் இஸ்ரேலின் மேல் பொது நிர்வாக பணியை ஏற்று அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் செயல்பட்டனர். எப்ரோனியரில் அசபேயாவும் அவர் உறவின் முறையினருள் திறமை மிக்க 1700 பேர் யோர்தானுக்கு மேற்கு புற இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் பணி, அரசரின் பணி அனைத்திலும் நிர்வாக பொறுப்பேற்றினர். எப்ரோனியரில் எரியா தன் மூதாதியின் தலைமுறை அட்டவணைப்படி தலைவராயிருந்தார். தாவீது ஆட்சி 40ஆம் ஆண்டில் எப்ரோனியரில் ஆற்றல் மிகு வீரர்களை தேடிய போது அவர்கள் கிளையாதில் உள்ள யாசேரில் இருப்பதாக தெரிய வந்தது. ரூபன் குலம், காத்தின் குலம், மனாசேயின் பாதி குலம் ஆகியோருக்கு குறிக்கப்பட்ட ஆண்டவரின் பணி, அரசரின் பணி அனைத்து பொறுப்பையும் வலிமை மிகுந்தவர்களும் மூதாதியர் குடும்ப தலைவர்களுமான எரியாவின் உறவின் முறையினர் 2700 பேரிடம் அரசர் தாவீது ஒப்படைத்தார். 27வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். படைத்தலைவர்களும் குலத்தலைவர்களும். இஸ்ரேல் மக்களின் குடும்ப தலைவர்கள் 1000 தலைவர், 100 தலைவர் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆகியோர் இவர்களே. ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு பிரிவினர் மாறி மாறி அரசருக்கான பணியில் பங்கேற்றனர். அப்பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் 24,000 பேர் இருந்தனர். முதல் மாதத்தில் முதல் படைப்பிரிவுக்கு சப்தியேலின் மகன் யாசோபியாம் தலைவராய் இருந்தார். அவரது பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். பெரேட்சு வழிவந்த அவர் முதல் மாதத்தில் எல்லா படைத்தலைவர்களுக்கும் தலைவராய் இருந்தார். 2ஆம் மாதத்தில் 2ஆம் படைப்பிரிவுக்கு அகோகியரான தோதாய் தலைவராயிருந்தார். மிக்லோத்து இவரின் கீழ் படைத்தலைவராயிருந்தார். இவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 3ஆம் மாதத்தில் 3ஆம் படைப்பிரிவுக்கு குரு யோயாதாவின் மகன் பெனாயா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். இந்த பெனாயா முப்பத்தின்மருள் ஆற்றல் மிக்கவரும் அவர்களுக்கு தலைவருமாய் இருந்தவர். அவர் மகன் அம்சி சபாது அவர் பிரிவை மேற்பார்வை செய்து வந்தார். 4ஆம் மாதத்தில் 4ஆம் படைப்பிரிவுக்கு யோவாவின் சகோதரராகிய அசாவேலும் அவருக்கு பின் அவர் மகன் செபதியாவும் தலைவராயிருந்தனர். அவர்களுக்கு கீழ் 24,000 பேர் இருந்தனர். 5ஆம் மாதத்தில் 5ஆம் படைப்பிரிவுக்கு இஸ்ராகியரான கங்கூத்து தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 6ஆம் மாதத்தில் 6ஆம் படைப்பிரிவுக்கு தெக்கோவாவியரான இக்கேசு மகன் ஈரா தலைவராயிருந்தார். அப்பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 7ஆம் மாதத்தில் 7ஆம் படைப்பிரிவுக்கு எப்ராயிம் குலத்து பெலோனியரான ஏலேசு தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 8ஆம் மாதத்தில் 8ஆம் பிரிவுக்கு சர்கியை சார்ந்த ஓசாயரான சிபக்காய் தலைவராய் இருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 9ஆம் மாதத்தில் 9ஆம் படைப்பிரிவுக்கு பென்யமின் குலத்து அனதோத்தியரான அபியேசர் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 10ஆம் மாதத்தில் 10ஆம் படைப்பிரிவுக்கு சர்கியை சார்ந்த நெட்ரோபயரான மகராய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 11ஆம் மாதத்தில் 11ஆம் படைப்பிரிவுக்கு எப்ராயிம் குலத்து பிராத்தோனியரான பெனாயா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 12ஆம் மாதத்தில் 12ஆம் படைப்பிரிவுக்கு
ஒத்னியேல் வழிவந்த நெட்ரோபயரான கெல்தாய் தலைவராய்ந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். இஸ்ரேல் குல நிர்வாகிகள். இஸ்ரேலில் குலத்தலைவர்களாய் இருந்தவர்கள் வருமாறு: ரூபனியருக்கு தலைவர் சிக்ரியின் மகன் எலியேசர், சிமியோனியருக்கு மக்காவின் மகன் செபட்ரியா, லேவியருக்கு கெமுயேல் மகன் அசபியா, ஆரோனியருக்கு சாதோக்கு, யூதாவினருக்கு தாவீதின் சகோதரில் ஒருவராகிய எலிகு, இசக்கார் குலத்துக்கு மிக்கேல் மகனான ஓம்ரி, செபுலோனியருக்கு ஒபதியாவின் மகன் இஸ்மாயா, நப்தலி குலத்துக்கு அஸ்ரியேல் மகன் எரிமோத்து, எப்ராஹிம் மக்களுக்கு அசரியாவின் மகன் ஓசேயா, மனாசேயின் பாதி குலத்துக்கு பெதாயாவின் மகன் யோவேல், கிளையாதில் உள்ள மனாசேயின் பாதி குலத்துக்கு செக்கரியாவின் மகன் இத்தோ, பென்யமீனிற்கு அப்னேரின் மகன் யாகசியேல், தான் குலத்துக்கு எரோகாமின் மகன் அசரியேல். இவர்கள் இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவர்களாய் இருந்தனர். இஸ்ரேலை வானத்தின் விண்மீன்களைப் போல பெருக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருந்ததால் அரசர் தாவீது 20 வயதுக்குட்பட்டோரை கணக்கிடவில்லை. செருயாவின் மகன் யோவாபு கணக்கெடுக்க தொடங்கிய பொழுது இஸ்ரேல் மேல் கடும் சினம் விழுந்ததால் அவர் அதை முடிக்கவில்லை. எனவே அரசர் தாவீதின் குறிப்பேட்டில் எண்ணிக்கை இடம்பெறவில்லை. அரச உடைமைகளின் நிர்வாகம். அரசரது கருவூலத்திற்கு அதியேல் மகன் அஸ்மாவேத்து பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளிகள், நகர்கள், சிற்றூர்கள், கோட்டைகள் ஆகியவற்றிலிருந்த கருவூலங்களுக்கு உசியாவின் மகன் யோனத்தான் பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளியில் உழைக்கும் விசுவாசிகளுக்கு கெலூபின் மகன் எஸ்ரி கண்காணியாயிருந்தார். திராட்சை தோட்டங்களுக்கு ராமாவை சார்ந்த சிமையி, திராட்சை ரச கிடங்களுக்கு சிபிமியரான சப்தி, செபுலோவாயின் ஒலிவ மரங்களுக்கு அத்தி மரங்களுக்கும் கெதேரியரான பாகால்களான் கானான், எண்ணெய் கிடங்குகளுக்கு யோவாசு, சாரோனின் மாட்டு மந்தைகளுக்கு சாரோனியரான சித்ராய், பள்ளத்தாக்குகளின் மாட்டு மந்தைகளுக்கு அத்லாயின் மகன் சாபாத்து, ஒட்டகங்களுக்கு இஸ்மயேலரான ஓபில், கழுதைகளுக்கு மெரோனோவியரான யகூதியா, ஆட்டு மந்தைகளுக்கு அகாலியரான யாசீவு. இவர்கள் எல்லோரும் அரசர் தாவீதின் உடைமைகளுக்கு பொறுப்பாளர் ஆவார். தாவீதின் சிறப்பு ஆலோசகர். தாவீதின் சிற்றப்பா யோனத்தான் விவேகமிகு ஆலோசகர், எழுத்துரமாய் இருந்தார். அவரும் அக்மோனியின் மகனான எகியேலும் அரசரின் புதல்வர்களுக்கு பொறுப்பேற்றிருந்தனர். அகித்தோபல் அரசரின் ஆலோசகர். அர்கியரான ஓசாய் அரசரின் நண்பர். அகித்தோபாலுக்கு பின் பெனாயாவின் மகன் யோயாதாவும் அபியத்தாரும் அவர் பதவி ஏற்றனர். இவ்வாறு யோவாபு அரசின் படைத்தலைவராய் இருந்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 26 மற்றும் 27 குறிப்பேடுகள் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.